நண்பர்களோடு கூட இருப்பார்கள், வெளியூர் பிரயாணம் போவார்கள். எப்படி குடும்பமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரத்தில் 1 மணி நேரம் ஒதுக்குவதற்காக வந்து அமர்ந்தால் அது நேர பலி. 1 மணி நேரம் ஒதுக்கா நேர பலி. இதை பெட்டி வச்சிருக்காங்களா? அடுத்து நமது பொருளை இங்கே கொண்டு வந்து கொட்டினால் அது பொருள் பலி. பிரதர் கொட்டினான்னு சொல்றீங்க, அவ்வளோ சில்லறையாவா நாங்க போட போறோம்? அது பொருள் பலி. நீங்க காணிக்க போடுறீங்களோ இல்லையோ, நீங்கள் பிரயாணமாக கிளம்பி வந்தால் அது பொருள் பலிதான். உங்க வாகனத்துக்கு நீங்க பெட்ரோல் போடணும். இலவச பஸ்லயே நீங்க வந்தாலும் அந்த இலவச பஸ் பெட்ரோல் டீசல் இல்லாம ஓடுமா? பொருள் பலி. புரியுதுங்களா? நேர பலி, பொருள் பலி. இதோடு கூட புத்தியுள்ள ஆராதனை என்று பேசுகிறார். படிங்க. இதுதான் 3வது. அது வந்து சாக்ரிஃபைஸ், லிவிங் சாக்ரிஃபைஸ்ங்கிறார். தகன பலி பீடத்தும் அல்ல, எரிபலி பீடத்தில் அல்ல, லிவிங் சாக்ரிஃபைஸா கொடுங்கன்னு கேட்கிறார். அன்றியும் சகோதர சகோதரிகளே 12:1. அப்படி இருக்க சகோதர சகோதரிகளே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் கடவுளுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று கடவுளுடைய இரக்கங்களின் முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுதான் நீங்க சகோதர புத்தியுள்ள ஆராதனை. உங்களை நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணணும். இந்த சின்ன சின்ன பசங்க எவ்வளவு தூரம் நல்ல நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து அவங்க வந்து பைபிளை வச்சு படிக்கிற பையன் வந்து முன்னாடி வாசிக்கிறான், இங்க ஜபம் பண்றான்னா என்ன அர்த்தம்? அது அந்த ஒழுக்கம். புரியுதுங்களா? அந்த ஒழுக்கம் இறைவன் அவர் இருதயத்திலே பேசுகிறார். அதான் அந்த ஒழுக்கத்தில் அந்த குழந்தைக்கு வர. இதுதான் ஒரு வளர்ச்சி, அதான் சாக்ரிஃபைஸ். நம்ம நேரத்தை ஒதுக்கி இந்த காரியத்தை செய்கிறவர்களாக இருக்கும்.